சாயந்தரம் பசிக்குது அப்படின்ட்டு ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போனேன். அங்க போயிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸு சொன்னேன். அந்த நேரத்தில அங்க வேலை செய்ற பையன் மொபைல்ல பாட்டு ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சு. அது எல்லா அந்த 90ஸ் கிட்ஸோட ஒரு ஃபேவரைட் ஒரு லவ் சாங். அந்த பாட்ட கேட்ட உடனே அங்க இருந்த பையன் வந்துட்டு அங்கே ஹம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அங்க பக்கத்துல இருந்தவங்கலாம் அந்த பையன வந்துட்டு லைட்டா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்கள் முளைக்கும் காதலில் வலியும் இன்பம் தானே தானே. அந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு அப்படியே வந்துட்டு என்னோட அந்த ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துச்சு. இந்த பாட்டுக்கு மியூசிக் வந்துட்டு தல யுவன் தான். எல்லா பாட்டும் வந்துட்டு எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 2 1/2 நிமிஷம், 3 நிமிஷம், இல்ல 4 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம் இருக்கும். ஆனா இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷமா ப்ளே ஆகும். ஆனா உங்களுக்கு அந்த போர் அடிக்கவே அடிக்காது. ஏன்னா, அதில இருக்கிற டியூனு, அந்த ஆர்கெஸ்ட்ரா, சிங்கரோட வாய்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல். காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் என் உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன். ஏ இதயத்தின் உள்ளே பெண்ணே நான் செடி ஒண்ணுதான் வச்சு வளர்த்தேன். ஓ இன்று அதில் பூவாய் நீயேதான் பூத்தவுடனே காதல் வளர்த்தேன். இந்த பாட்டுல பிஜிஎம்ஸ் வந்து கண்டிப்பா வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா, அந்த வயலின் ஆர்கெஸ்ட்ரா வந்துட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்ம லைவா இருக்கும். கேட்கும்போதே அப்படியே நமக்கு அப்படியே இது என்னடா இது இப்படிலாம் ஒரு மனுஷன் மியூசிக்லாம் பண்ணுவாரா? அப்படின்ட்டு வந்து அவ்ளோ ஸ்வீட்டா இருக்கும் கேட்கும்போது. காலேஜ்ல படிக்கும்போதெல்லாம் இந்த பாட்ட பத்தி நெறையா பேசியிருக்கோம் பசங்க கூட. அந்த ஃபீல வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். அது மாரி ஒரு பயங்கரமான ஒரு சாங் இது. இந்த பாட்ட வந்து சிங்கர் கே.கே. பாடியிருப்பாரு. இப்ப அவரு இல்ல. அவருக்கும் ஒரு சின்ன டெடிகேஷன் இந்த பாட்டு. ஏ புள்ள புள்ள உன எங்க புடிச்சேன், ஏ புள்ள புள்ள உன கண்டு புடிச்சேன், ஏ புள்ள புள்ள உன கண்ணில் பிடிச்சேன், ஏ புள்ள புள்ள உன நெஞ்சில் விதைச்சேன் புள்ள. அந்த பாட்டுல வர விஷுவல்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிம்பு வந்துட்டு ஃப்ளேம்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு சில்லியா சில விஷயம்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் ஏதோ ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருப்போம். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்துட்டு அந்த பழைய நினைவுகள் அதெல்லாம் வரும்போது ரொம்பவே அது வந்துட்டு ஃபீல் குட்டா இருக்கு. இப்போ இந்த பாட்ட கேட்கும்போது, இப்ப நான் சொன்ன விஷயம் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுது அப்டின்னா, கண்டிப்பா வந்து சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. நானும் ரிப்ளை பண்றேன். இன்னும் இந்த மாரி நெறைய பாட்டு வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்துட்டு கன்டினியூஸா பார்ப்போம். நம்ம எப்படி அந்த பாட்டு கேட்கும்போது ஃபீல் பண்ணோம், நம்ம எந்த ஏஜ்ல இருந்தோம், அதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா என்ன வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. பார்ப்போம்.